வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் ஜோதிமணி திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க. மருதமலை ஜோதிட நிலையம் ஆன்மீக சகோதர சகோதரர்களுக்கு எனது பணிவார்ந்த வணக்கம். இந்த பதிவு 2026 2026ல் 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னு பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ரிஷப ராசியில் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் அப்படின்னு 3 நட்சத்திரம் இருக்குது. இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் 10வது 11வது 12வது காலேஜ் போகிற குழந்தைகளாக இருந்தால் இவங்க நல்லா படிப்பாங்க, கொஞ்சம் வேகமாக இருப்பாங்க, சூட்டிப்பாக இருப்பாங்க. அதே சமயத்தில் கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும். ஏதாவது ஒரு பொருள் வேணும் அப்படின்னா உடனே வேணும் அப்படிங்கிற மாதிரிக்கு கொஞ்சம் அம்மா அப்பா கிட்ட சண்டை போடுவாங்க. வெளியே ஃப்ரெண்டுகளோட சண்டை போடுவாங்க. ஏதாவதுன்னா சட்டுன்னு அவங்களுக்கு கோபம் வந்துடும். அந்த மாதிரி இருக்கும். அவங்களுடைய கோபம் தணிகிறதுக்கு சிவபெருமான் கோவில் இருக்கிற குரு பகவானை வழிபாடு செய்ய சொல்லுங்கள். கொஞ்சம் கோபம் தணியும். நீ மற்றவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிற இடத்துக்கு வந்துட்ட, அதனால் உன்னுடைய கோபமெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களை கொஞ்சம் சாந்தப்படுத்துறது பெற்றோர்களுடைய கடமை. அதை பண்ணுங்க. மற்றபடி அவங்களுடைய படிப்பெல்லாம் நல்லா தான் இருக்கும், மார்க்கும் நல்லா எடுப்பாங்க. ரோகிணி நட்சத்திரமாக இருந்தால் ஒரு காலேஜ் படிக்கிற குழந்தை 11 12வது படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா சொன்னப்பாதை கேட்காம தான் இருப்பாங்க. கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருப்பாங்க. பிடிவாதம் அப்படிங்கிறத தாண்டி கோபம் வரும் அடிக்கிற விசுக்கு. அவங்களுக்கு எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவாங்க. சொன்னவத்தையே கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. கவலை வேண்டாம், சரியாயிரும், நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த கோபம் வருது, சொன்னவத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற குழந்தைங்கள உங்கள் ஊர் பக்கத்தாடி, உங்கள் கிராமம், நீங்கள் இருக்கிற ஊர் பக்கத்தாடி இந்த குண்டம் இறங்குவாங்க. ஏதாவது ஒரு கோவிலில் குண்டம் இறங்குவாங்க. அந்த குண்டம் இறங்குறதுக்கு நேர்ந்துட்டு அந்த குழந்தைகளை குண்டம் இறங்க வச்சிங்க அப்படின்னா அது ஒரு விதமான அந்த கோபத்தை தணிக்கும். இவங்க கிட்ட இருக்கிற அந்த வேகத்தையும் கோபத்தையும் அது நெருப்பில் நம்ம நடக்கிறோம் இல்லையா, அதனால் அந்த எனர்ஜியை அந்த கோபமான எனர்ஜி இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டுரும். அதனால் நம்ம குண்டம் இறங்குறது அப்படின்னா ஏதோ தெய்வத்துக்கு வேண்டிட்டு குண்டம் இறங்குறாங்க அப்படிலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதுவும் நடக்குது. அது ஒரு விதமான தெய்வ நம்பிக்கை தான். ஆனால் அறிவியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற கோபம் வேகத்தை கம்மி பண்ணும். நம்ம விரதம் இருந்து அந்த நெருப்பில் நடக்கும் பொழுது அதை நம்மளறியாமலேயே நம்மளை சாந்தப்படுத்திடும். இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி நம்மளை சாந்தப்படுத்துதோ அந்த மாதிரி இது ஒரு சயின்ஸு தான். முயற்சி செஞ்சு பாருங்கள். உங்களுடைய குழந்தைகள் கோபமாக சொன்னபத்தை கேட்காம பிடிவாதம் பண்ணிட்டு நான் அப்படி தான் பண்ணுவேன் போ அப்படிலாம் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குழந்தைங்கள இந்த மாதிரி ஏதாவது ஒரு குண்டம் இறங்குற ஒரு திருவிழாவில் நீங்களும் இறங்குற போது அங்கே குழந்தைகளையும் கூட்டிகிட்டு அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு, நான் சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மிருகசீரிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் மிருகசீரிடம் இருக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் அவங்க நல்லா படிப்பாங்க, மார்க்கெலாம் வரும். ஆனால் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், எனக்கு போக பிடிக்கல, இந்த மாதிரி சொல்லுவாங்க. வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரிக்கு சொல்லுவாங்க. காலேஜ் போக மாட்டேன், நான் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரிக்கு சொல்லுவாங்க. ஆனால் படிப்பு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். படிக்க வைங்க. அவங்களுடைய கோபத்தை தணிக்கிறதுக்கு நான் சொன்னதை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும். ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒரு 30-35 வயசு 40 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படிலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அமையும். இடம், வீடு
இதெல்லாம் வந்து கொஞ்சம் பழையதாக பாருங்கள், டக்குன்னு அமையும். பழைய வீடு வாங்கி புதுப்பிங்க. பழைய வீடாக வாங்கி அதை புதுசாக பண்ணுங்கள். இடமாக இருந்தால் ஊருக்குள்ளே இடம் வாங்காமல் ஊரை விட்டு தள்ளி ஒதுக்குப்புறமாக இருக்கிற காடு தோட்டம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பிளாட் போட்டு இப்போ விற்றுட்ருக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி இடங்களை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு சீக்கிரம் அமையும். அதே போல் உடல் உபாதைகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புலாம் வராது, சின்ன சின்ன பாதிப்பு தான் வரும். உங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை சுற்றி நடக்கிற எந்த பிரச்சனைகளுக்கும் தலையிடாதீங்க. எந்த பிரச்சனைக்கு நீங்கள் தலையிட்டாலும் அது நீங்கள் சொன்னதாக திருப்பி வந்துடும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களை சுற்றி நடக்கிற பிரச்சனைகளுக்குள் அதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, இல்லை அவங்களுக்கு இதுதான் நியாயம், இதுதான் தர்மம், இப்படிலாம் ஏன் பேசுகிறீங்கன்னு நீங்கள் போய் ஒரு வக்காலத்து வாங்க போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்துடும், நீங்கள் சொன்னதாகத்தான் வந்துடும். அதனால் உங்களுக்கு பிரச்சனைகளும் தொல்லைகளும் வரும். கொஞ்சம் ஒதுங்கியே இருந்துக்குங்க. ரோகிணி நட்சத்திரமாக இருந்தால் 35 வயசு 40 வயசு 45 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இடம், வீடு, வாகனம் இதெல்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நல்ல முறையாகவே வாங்கலாம், புது வீடாகவே வாங்கலாம், இடம் கட்டலாம், வீடு கட்டலாம், வாய்ப்புகள் இருக்குது. இடம், வீடு கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா, கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் இழுவேலை இருக்கும், கொஞ்சம் நிறுத்தி இருக்கும். ஆனால் இந்த குரு வக்கரத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், கவலை வேண்டாம், நல்லா இருக்கும். திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்குறேங்க, 30 வயசு 35 வயசு திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்குறீங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக திருமணம் அமையும். நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் அம்மா மாதிரி உங்களுக்கு வரன் வந்து அமையும். உங்கள் அம்மா உங்களை எப்படி பார்த்துட்டாங்களோ அந்த மாதிரி ஒரு வரன் உங்களுக்கு அமையும், வாய்ப்புகள் இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். மிருகசீர நட்சத்திரமாக இருந்தால் ஒரு 35 வயசு 40 வயசு 45 வயசு அப்படி இருந்தீங்கன்னா கொஞ்சம் உடலை பார்த்துக்குங்க. உடல் ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் வந்து இந்த சேர்க்கையெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. உங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்துட்டு இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, எங்காவது வெளியே போய் ஊர் சுற்ற போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. அதனால் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுனாலையும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து வெளியே எங்காவது டூர் போயிட்டு வரலான்னு சொல்லி போயிட்டு வர்றதுனாலையும் பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அதையெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. அடுத்தது ரிஷபராசி, ஒரு கார்த்திகை நட்சத்திரம், ஒரு 60 வயசு 55 வயசு 60 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இடம் விட்டு இடம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது தொல்லைகள் கொடுத்துட்ருப்பாங்க. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் தங்கி வேலை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் அது சரியாயிடும், அது ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் கொடுக்காது, சரியாயிடும், நல்லதே நடக்கும். ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்க, சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். ரோகிணி நட்சத்திரமாக இருந்தால் 55 வயசு 60 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க, 55 வயசு 60 வயசு அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலையில் வந்து கொஞ்சம் டார்ச்சர் கொடுக்கத்தான் செய்வாங்க. இடம் விட்டு இடம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் வரும். இருந்தாலும் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பெல்லாம் வராது. அது வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். திருமணம் அப்படிங்கிற போது கொஞ்சம் அதை உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தொலைவாக இருக்கிற ஒரு பக்கத்து ஊரில் நம்ம குழந்தைங்களுக்கு வரன் பார்த்துட்ருப்போம். அப்படி இல்லாமல் கொஞ்சம் தொலைவாக பார்த்தீங்கன்னா உடனே டக்குன்னு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் குழந்தைகளுக்கு, உங்களுடைய பொன் குழந்தையாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் உங்களுக்கு 55 வயசு 60 வயசு ஆகுது அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள், நடக்கும். சுபகாரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மிருகசீர நட்சத்திரம் ஒரு 55 வயசு 60 வயசு அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்காக ஏதாவது கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும்.
கடன் வாங்கி குழந்தைக்கு கொடுத்து அவங்க வந்து ஏதாவது ஒரு தொழில் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த ஒரு சூழல் இந்த வருஷம் உங்களுக்கு வரும். தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க. அப்படியே வாங்கினாலும் கம்மியாக வாங்குங்க. கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலாக வந்து சேரும். அவங்க உங்கள் குழந்தைங்க உங்களுடைய பொன் குழந்தையாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, நான் ஒரு வீடு வாங்க போகிறேன், நான் ஒரு இடம் வாங்க போகிறேன், இல்லை நான் வந்து ஒரு பிஸ்னஸ் செய்ய போகிறேன், எனக்கு ஏதாவது கொஞ்சம் பணம் புரட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி பெற்றோர்களாக இருக்கிற உங்ககிட்ட வந்து அவங்க கேட்குறதுக்கு இந்த வருஷம் வாய்ப்பு இருக்குது. உங்கள் கையில் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா கடன் அதிகமாக வாங்கிடாதீங்க, கம்மியாக வாங்குங்க. இதுதான் இந்த வருஷத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய பலனாக இருக்கும். நல்லதே நடக்கும். அடுத்த பதிவில் பார்க்கலாம்.